புதுச்சேரி மாநிலத்தில் நடைபெற்ற முக்கிய நிகழ்வுகளின் டைமண்ட் டிவியின் சிறப்பு தொகுப்பு. புதுச்சேரி மாநிலத்தில் சிபிஎஸ்இ தனியார் பள்ளிகளில் பிரெஞ்சு மொழியை நீக்கினால் போராட்டத்தில் ஈடுபடுவோம் என்று எம்ஹெச் நாஜிம் அவர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளார். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் எம்ஹெச் நாஜிம் செய்தியாளர்களிடம் பேசியதாவது, புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள சிபிஎஸ்இ பள்ளிகளில் பிரெஞ்சு மொழி நீக்குவது தவறான முடிவு என்றும், புதுச்சேரி மாநிலத்தின் பாரம்பரியமாக இருந்து வரும் பிரெஞ்சு கலாச்சாரத்தை சீர்குலைக்கும் வகையில் மத்திய அரசு பிரெஞ்சு மொழியை நீக்கும் முடிவை கைவிட வேண்டும் என்றும், பன்மொழி தன்மையுடன் விளங்கும் புதுச்சேரியில் தவிர்க்க முடியாத மொழியாக விளங்கும் பிரெஞ்சு மொழியை நீக்குவது ஏற்க முடியாது எனவும், மும்மொழி கொள்கையை அமல்படுத்துவது வரக்கூடிய புதிய ஆட்சியில் சட்டமன்ற கூட்டத்தில் முடிவெடுக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். மேலும் மும்மொழி கொள்கையை அமல்படுத்தும் திட்டத்தை கைவிடாவிட்டால் ஒத்த கருத்துடைய அரசியல் கட்சிகள் மற்றும் மக்களை திரட்டி திமுக சார்பில் போராட்டத்தில் ஈடுபடுவோம் எனவும் எச்சரிக்கை விடுத்துள்ளார். புதுச்சேரி மாநிலத்தில் ஏற்கனவே 1ஆம் வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு வரை சிபிஎஸ்இ பாடத்திட்டம் வைத்தார்கள். அதற்கு பிறகு காங்கிரஸ் அரசாங்கம் வருகிற போது 6ஆம் வகுப்பு முதல் அறிமுகப்படுத்தப்பட வேண்டும் என்ற ஒரு வலியுறுத்தலை ஒன்றிய அரசாங்கம் செய்தது. அன்றைக்கு இருந்த காங்கிரஸ் சர்க்கார் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. மீண்டும் என்டிஏ அரசு புதுச்சேரி மாநிலத்துக்கு வந்த பிறகு 6ஆம் வகுப்பிலிருந்து திடீரென்று ஒரே நாளில் அறிவிப்பு செய்து பல்வேறு குழப்பங்களுக்கு ஆளாகி ஆல் பாஸ் போர்டுடைய நிலை வந்து இப்படியெல்லாம் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தை அறிமுகப்படுத்தினார்கள். இப்பொழுது பிடிக்கிறதோ இல்லையோ சிபிஎஸ்இ வந்தால்தான், அந்த பாடமுறை நடைமுறைப்படுத்தினால்தான் இங்கே வாட முடியும் என்ற நம்பிக்கை பெற்றோர்கள் மனதில் விதைத்து இப்பொழுது எல்லா பள்ளிகளுமே சிபிஎஸ்இக்கு மாறக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். அதுதான் உண்மை. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இப்பொழுது இடிவிருந்தால் போல் ஒரு அறிவிப்பை செய்திருக்கிறார்கள். மும்மொழி கொள்கை என்பது திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கொள்கை என்பது அனைவரும் அறிந்து உண்டு. அதற்கு காரணம் ஏதோ நாங்கள் இந்தி மீது கொண்ட கோபம் அல்ல, இந்தியை நாங்கள் வெறுக்கிறோம் என்ற பொருள் அல்ல. இந்தி எதிர்ப்பு என்பது எங்களை பொறுத்தவரையிலே இந்தி மொழி தான் படிக்க வேண்டும் என்ற கட்டாயத்தை, இந்தி திணிப்பை தான் நாங்கள் எதிர்க்கிறோமே தவிர இந்தி மொழியை எதிர்க்கவில்லை. இந்தி மொழியை நாங்கள் எதிர்க்கிறோம் என்று சொன்னால் இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட இடங்களில் அண்ணா காலத்திலிருந்து கலைஞர் காலத்திலிருந்து இன்றைக்கு இருக்கக்கூடிய தலைமையாளர் கால முறையில் அங்கே இருக்கக்கூடிய அந்த இந்தி பிரச்சார சமாளம் நாளுக்கு நாள் அதிகரித்து போய் கொண்டே இருக்கிறது. அதற்கு அனுமதியை கொடுப்பதும் திராவிட முன்னேற்ற கழக அரசு தான். எனவே இந்திக்கு நாங்கள் எதிரானவர்கள் அல்ல, இந்தி தீர்ப்புக்கு தான் எதிரானவர்கள். ஆகவேதான் மும்மொழி கொள்கையை கொஞ்சம் கொஞ்சமாக தலையேற்றுகிற அந்த பழக்கம் வந்துவிடக்கூடாது என்பதால் தமிழ்நாட்டில் உறுதியாக இருக்கிறார்கள். ஆனால் புதுச்சேரி மாநிலத்தை பொறுத்தவரையில் இப்பொழுது அந்த சிபிஎஸ்இ திட்டம் என்ற அதை நடைமுறை பயன்படுத்துகின்ற அந்த வகையில் இப்பொழுது மும்மொழி கொள்கையும் திணிக்க பார்க்கிறார்கள். அது ஒரு கட்டமாக புதுச்சேரிக்கு இருக்கக்கூடிய ஒரு பெருமையே என்னவென்று சொன்னால் மல்டி லிங்குவல் ஸ்டேட் என்றால் அதுக்கு பேர். பன்மொழி தன்மை கொண்ட, பலமொழி தன்மை கொண்ட புதுச்சேரி மாநிலம். இங்கு தமிழும் பேசுவார்கள், ஆங்கிலமும் பேசுவார்கள், மலையாளமும் பேசுவார்கள், தெலுங்கும் பேசுவார்கள், அதே போல் பிரெஞ்சும் பேசுவார்கள். நீங்கள் பார்த்துருக்கலாம், நீங்கள் பாண்டிச்சேரி காரைக்கால் எங்கேயா போனீங்கன்னா முசியே அப்படின்னு கூப்பிட்ற பழக்கம் வேறு எந்த ஸ்டேட்லேயும் இருக்காது. அவர் போர்சுவார் என்று சொல்லக்கூடிய அந்த மாதிரி ஸ்டைலு, சவா என்று பேசக்கூடிய அந்த கலாச்சாரம், இதெல்லாம் இன்னைக்கு புதுச்சேரி மாநிலத்தில் எல்லார் மத்தியிலுமே இருக்கும். பல பேர் ஹிந்தி பிரெஞ்சு மொழியே தெரியாதவங்க கூட அந்த பிரெஞ்சு ஸ்டைலில் பேசக்கூடிய அந்த நிலைகள்லாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக மனிதர்கள் மட்டுமல்ல, அரசாங்கமே இன்றைக்கு இந்தி மொழி அந்த நம்முடைய கெசட் என்று சொல்லக்கூடிய அந்த கெசட்லேயே பிரெஞ்சு மொழி வருது. தமிழில் இருக்கும், அரசியல் ஆங்கிலத்தில் இருக்கும், அடுத்தது பிரெஞ்சுலேயும் இருக்கும். காரணம் அது ஏற்கனவே கெசட்லேயே இருக்குது. நம்முடைய அரசு அங்கீகாரம் பெற்ற ஒரு வழக்கு மொழியாக இன்றைக்கி இந்த நிமிடம் வரை பிரெஞ்சு மொழி இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் ஒன்றிய அரசாங்கம் இதில் அதை பிரித்து வெளிநாட்டுடைய மொழி என்று பிரிப்பது என்பது ஏற்புடையதல்ல. உங்களை பொறுத்தவரை வெளிநாட்டு மொழியாக இருந்தால் கூட இங்கு எல்லாருடைய ரத்தத்திலும் எல்லாருடைய சிந்தனையிலும் கலந்திருக்கக்கூடிய ஒரு மொழி கலாச்சாரம். இன்னும் நீங்கள் இருக்கக்கூடிய தெருக்களுடைய பெயர்கள்லாம் பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரியில் ரியூ ரோமன் ரொலான் ஸ்ட்ரீட் என்று இருக்கும், லெபோர்டனி ஸ்ட்ரீட் என்று இருக்கும். அதே போல் நான் வசிக்கக்கூடிய லெமரி கூட ரியூ ஜி லெமர் அப்படி தான் பேசுவாங்க. இந்த மாதிரிலாம் ஒரு பெருமைக்குரிய ஒரு பிரெஞ்சு கலாச்சாரத்தை நசுக்குகிற வகையில் பிரெஞ்சே இருக்கக்கூடாது என்று சொல்லக்கூடிய ஒரு முறை இருக்கிறது. புதுச்சேரியிலும் சரி, நம்முடைய மாநிலம் முழுக்க பறந்து விரிந்து நிறைய பிரெஞ்சு காலனிக்கு செல்லக்கூடிய மக்கள் இருக்கின்றார்கள், பிரான்ஸ் நாட்டுக்கு செல்லக்கூடிய மக்கள் இருக்கிறார்கள். அவர்கள் அடுத்த மொழியாக அவர் பிரெஞ்சு தான் எடுத்து படிச்சுட்டு இருக்கிறாங்க. அதாவது லியான் ஃப்ரான்ஸே, அலியான்ஸ் ஃப்ரான்ஸே, இதெல்லாம் இங்கே நிறைய இருக்குது, நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆக அது ஒரு யூனிக் ஸ்டேட். பாண்டிச்சேரி ஒரு பூகோள ரீதியாகவும் எல்லா வகையிலும் ஒரு யூனிக் ஸ்டேட், வித்தியாசமான ஒரு மாநிலம். எனவே அந்த மாநிலத்தில் எந்த காரணத்தை கொண்டும் அந்த ஒட்டி ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த பிரெஞ்சு கலாச்சாரத்துடைய அந்த
நிலையை குலைக்கக்கூடாது என்பது என்னுடைய வேண்டுகோள், திராவிட முன்னேற்ற கோரிக்கை. அதை நம்முடைய மாநில அரசு ஏற்றுக்கொள்ள வேண்டும். ரொம்ப டிப்ளமேட்டிக்காக தமிழ்நாட்டில் தேர்தல் முடிஞ்சு இதை அறிவிக்கிறாங்க. ஏன்னா இந்தி திணிப்ப பாண்டிச்சேரியில் வந்துருச்சு, நாங்கள் சொல்லுவாங்க அங்கே அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக, தலைமையாளர் கையில் எடுப்பாருங்கிற ஒரே காரணத்துக்காக இன்னைக்கு எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் ரொம்ப அமைதியாக இந்த வேலையை செய்கிறாங்க. அது ஒரு வாரத்தில் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னா அடுத்த அரசாங்கம் வரத்துக்குள்ள அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம் அதிகாரத்தில் இருக்கும்போது செய்ய வேண்டிய காரியங்களை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம் இல்லாத ஒரு பாதுகாப்பு அமைச்சரவை என்று சொல்லக்கூடிய ஒரு கேர்டேக்கர் மினிஸ்ட்ரி இருக்கிற போது இதை செய்வது என்பது ஒரு கோழைத்தனமான ஒன்றாக நான் கருதுகிறேன். எனவே இதை நிறுத்தி வைத்துவிட்டு புதிதாக எந்த அரசாங்கம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம் வருகிறதோ அதில் உட்கார்ந்து சட்டமன்ற உறுப்பினருடைய கருத்துக்களை கேட்டு, கல்வியாளர்களுடைய கருத்தை கேட்டு, மொழி ஆய்வாளர்களுடைய கருத்தை கேட்டு, பிரெஞ்சு மொழியுடைய அந்த தன்மை நம்முடைய மாநிலத்தில் குறைந்து விடாமல் பாதுகாக்கக்கூடிய வகையில் பிரெஞ்சு மொழியும் இணைக்கப்பட வேண்டும், பிரெஞ்சு மொழி கண்டிப்பாக இருக்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டை வருகிற அரசாங்கம் எடுக்க வேண்டும் என்பது திராவிட முன்னேற்றத்துடைய கொள்கை. அதுவரையிலே உடனடியாக நிறுத்தி வைக்க வேண்டும் என்று நான் புதுச்சேரி மாநில ஆளுநர் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். முதலில் நாங்கள் எங்களுடைய கோரிக்கை வலியுறுத்துகிறோம். எங்களுடைய கட்சியுடைய பாண்டிச்சேரியுடைய அமைப்பாளர் கூட அது தகுந்த அறிக்கை கொடுத்திருக்கிறாரு. எனவே மற்ற கட்சிகளோடும் அதில் இணைந்து குரல் கொடுக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். சரியான ஒரு நிலைப்பாடு வரவில்லை என்றால் ஒத்த கருத்துடைய கட்சிகளும் ஒன்றிணைந்து போராட்டத்தில் ஏற்படுத்தும் தயங்க மாட்டோம். இதில் பொதுமக்களுடைய பங்களிப்பும் நிறைய இருக்கும். ஏன்னா பிரிட்ஜ் மீது அன்பு கொண்டவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. காவேரி பொதுப்பள்ளியில் மாணவர்களுக்கு பட்டம் அளிக்கும் விழா நடைபெற்றது. காவேரி பொதுப்பள்ளியில் 25/4/2026 அன்று கிராஜுவேஷன் செரமனி 2025-2026 விழா கோலாகலமாக நடைபெற்றது. இந்த விழாவை பள்ளி முதல்வர் டாக்டர் சிவகுமார் அவர்கள் ஏற்பாடு செய்திருந்தார். மழலையர் வகுப்பிலிருந்து 1ஆம் வகுப்பு செல்லும் மாணவர்களை கௌரவிக்கும் நோக்கில் இவ்விழா நடைபெற்றது. பட்டம் பெறும் மாணவர்கள் தன் பெற்றோர் மற்றும் உறவினருடன் வந்து நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். பள்ளியின் தாளாளர் MS மணியம் அவர்கள் மாணவர்களை வாழ்த்தி பின்னர் மாணவர்களுக்கு நினைவு பரிசினை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் மாணவர்களின் பெற்றோர்களுக்கு விளையாட்டு போட்டி நடத்தப்பட்டு போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசு வழங்கப்பட்டது. On this proud graduation day, I make a promise to be kind, respectful, and curious. Little kindergarten graduate would now like to express our love and gratitude. Now, we are graduating right here, right now. Ta-da! We are graduating. We are ready now. We are graduating right here, right now. Ta-da! Thank you, teachers. Thank you, friends. Thank you, everyone. காரைக்காலில் மனிதர்களைப் போல காகம் பிஸ்கட்டை தண்ணீரில் நனைத்து உண்ணும் காட்சி வெளியாகியுள்ளது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் கோடை வெயிலின் தாக்கம் அதிகரித்துள்ளது. வெயிலின் தாக்கத்தை தவிர்க்க மனிதர்கள் தங்களுக்கு பிடித்தமான பழ வகைகள், ஜூஸ் போன்றவை அருந்தி வரும் நிலையில் விலங்கு ஆர்வலர்கள் நாய், பூனை மற்றும் பறவைகளுக்கு தண்ணீர் வைத்து அவற்றிற்கு வெயிலின் வெப்பத்தை தணிக்க உதவி வருகின்றனர். இந்த நிலையில் காரைக்கால் அடுத்த திருநள்ளாறில் ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் முருகையன் தனது வீட்டில் பறவைகளுக்கு தண்ணீர் வைப்பது வாடிக்கையாக கொண்டுள்ளார். மேலும் காகம், புறா, கிளி போன்றவை வந்து தண்ணீர் குடித்து செல்லும் நிலையில் அவற்றிற்கு உண்பதற்கு பிஸ்கட் வழங்கியுள்ளார். அப்போது ஒரு காகம் பிஸ்கட்டை எடுத்து மனிதர்களை போன்று தண்ணீரில் நனைத்து உண்ட காட்சியை வியப்புடன் கண்டு அவற்றை தமது மொபைல் போனில் படம் பிடித்துள்ளார். இத்துடன் சிறப்பு தொகுப்பு நிறைவடைகிறது.